வணக்கம் தமிழ் ஜனம் பிக் நியூஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். தமிழகத்தில் கேள்விக்குறியாக இருக்கிற பொறியியல் படிப்புகள் மாணவர்களுடைய எதிர்காலம் என்னவாக போகிறது என்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. பொறியியல் படிப்புகளில் சேருவதற்கான கலந்தாய்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. உத்தேச ஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற சூழலில் உத்தேச ஒதுக்கீட்டில் மாணவர்கள் தங்களுக்கான இடங்களை தேர்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் பொறியியல் படிக்கிற மாணவர்களுக்கான கல்வியினுடைய தரம் இன்றைக்கு ஒரு பெரும் கேள்விக்குறியாக இருக்கிறது. உரிய உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லை, பேராசிரியர்கள் இல்லை உள்ளிட்ட காரணங்களை காட்டி 141 பொறியியல் கல்லூரிகளுக்கு விளக்கம் கேட்டு அறிவிக்கை நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது அண்ணா பல்கலைக்கழகம். இந்த எண்ணிக்கை குறைவு, இது இன்னும் கூடுதலாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. கடந்த ஆண்டு ஒரு பேராசிரியர் பல கல்லூரிகளிலே, தனியார் சுயநிதி கல்லூரிகளிலே, பொறியியல் கல்லூரிகளிலே பணியாற்றியதாக அறப்போர் இயக்கம் ஆதாரங்களோடு வெளிப்படுத்தியது. ஒரு 3 பேர் கொண்ட உண்மை கண்டறியும் குழு எல்லாம் அமைக்கப்பட்டது. அப்புறம் பல்கலைக்கழகத்துடைய குழு அமைக்கப்பட்டு அதில் 295 கல்லூரிகள் இதுபோல் முறைகேடுகள் நடந்திருப்பதாலாம் சொல்லப்பட்டது. இன்றைக்கு துணைவேந்தரும் இல்லை. துணைவேந்தர் இல்லாத ஒரு காலகட்டத்தில் சேர்க்கைக்கான கலந்தாய்வு ஒரு பக்கம் அது நடந்துக்கிட்டு இருக்கு, அது ஒரு பிரச்சனை. அதே நேரத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய உறுப்பு கல்லூரிகள், இந்த உறுப்பு கல்லூரிகளில் பணியாற்றுகிற தற்காலிக பேராசிரியர்கள் பணியாளர்களுக்கான பணி நீட்டிப்பு 6 மாத காலத்திற்கு ஒரு நீட்டிப்பு வழங்கப்படும். தற்போது வரை வழங்கப்படவில்லை. பல அரசு கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளில் பேராசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சூழலில் தனியார் இதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழே இன்றைக்கு 463 உயர்கல்வித்துறையினுடைய கடைசியாக வெளியிட்ட கொள்கை விளக்க குறிப்பின் அடிப்படையில் 463 பொறியியல் கல்லூரிகள் இருக்குது. பேராசிரியர் பணியிடங்களை தவறாக காட்டியது உள்ளிட்ட காரணங்களால் 16 பொறியியல் கல்லூரிகளுக்கு, தனியார் கல்லூரிகளுக்கு இந்த ஆண்டு சேர்க்கைக்கான அனுமதி வழங்கப்படவில்லை. மற்ற கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. அதில் 429 கல்லூரிகள் மட்டுமே சுயநிதி பொறியியல் கல்லூரிகள், 11 அரசு கல்லூரிகள், 20 பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இவற்றில் எழுந்திருக்கிற இந்த கேள்வி, நிறைய பேர் தனியார் பொறியியல் கல்லூரிகள் தான், சுயநிதி கல்லூரிகள் தான் தங்களுடைய பொறியியல் படிப்பை தொடர வேண்டிய நிலையில் ஆளாயிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தரமான கல்வி கிடைக்கிறதா என்பதுதான் இன்றைக்கு எழுந்திருக்கிற கேள்வி. நம்மோடு அறப்போர் இயக்கத்தினுடைய ராதாகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். கடந்த ஆண்டு இதே மாத காலகட்டத்திலாம் நினைக்கிறேன் நீங்கள் ஒரே பேராசிரியர் பல கல்லூரிகளில் பணியாற்றுவது குறித்தெல்லாம் ஆதாரங்களோடு வெளியிட்டீங்க. அதற்கு பிறகு 3 பேர் கொண்ட குழுவெல்லாம் அமைச்சாங்க. தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகத்தினுடைய ஆணையர், அப்புறம் ஒரு பேராசிரியர் மற்றும் ஏஐசிட்டிலேருந்து ஒருத்தர்னு நியமிச்சிருந்தாங்க. என்ன ஆச்சு? நீங்கள் சொன்னது போல் இந்த இதே ஜூலை 23 கவுன்சிலிங்க்கு அப்போ நடக்கிறதுக்கு போன ஆண்டுக்கான கவுன்சிலிங் துவங்கிறதுக்கு முன்பாக பொதுவெளியில் பத்திரிகையாளர் சந்திப்புகளை வெளியிட்டிருந்தோம். ஒரு பேராசிரியர் 11 கல்லூரிகளில் கணக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஒரு கல்லூரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. பெட்ரோலியம் இன்ஜினியரிங் இருக்குது, ஏரோநாட்டிக்ஸ் இருக்குது, சிடி, இசிஇ, ட்ரிபிள்இ இது மாதிரி இருக்குது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இத்தனை பேராசிரியர்கள் 1:2:6, ஒரு பேராசிரியர், 2 இணை பேராசிரியர், 6 துணை பேராசிரியர்கள், இவங்க இருந்தால் தான் ஒரு துறைக்கு அப்ரூவல். அப்போ ஒவ்வொரு துறைக்கும் இது போல் இருந்த ரேஷியோவில் பேராசிரியர்கள் இருந்தால் தான் அந்த கல்லூரிகளுக்கு அந்தந்த துறைகளை நடக்கிறதுக்கு அனுமதி வழங்கப்படும். இங்கே என்ன நடந்திருந்தது அப்படின்னா, ஒரு பேராசிரியர், பெரும்பாலும் நம்ம வெளியிட்டதில் பிஹெச்டி தான், எல்லாமே போலி பிஹெச்டிகள், 170க்கு மேற்பட்டவர்கள். இவங்க எங்கே பேராசிரியர் போலியாக கணக்கு காட்டினாங்க, அவங்க படித்த படிப்பும் போலியாக இருந்துச்சுங்கிறீங்க. அதில் நிறைய அப்படி தான் சொல்லப்படுது. அதுதான் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கோம். இப்போ நம்ம என்ன கேட்டிருக்கோம்னா, வெளியிட்டதில் 352 பேராசிரியர்கள், இதில் 175 பேர் பிஹெச்டி முடித்தவங்க, டாக்டரேட் முடித்தவங்க. அந்த இதுதான் அவங்க கணக்கு காமிச்சிருக்கிறாங்க. 224 கல்லூரிகளில் 972 இடங்கள் அத்தனை பேராசிரியர்களாக இங்கே இருந்ததாக கணக்கு காண்பித்து மோசடியாக அப்ரூவல் வாங்கிட்டாங்க, மாணவர்களை சேர்த்துட்டாங்க. இப்போ இந்த கட்டமைப்பில் பேராசிரியர்களே இல்லாமல் இப்படி மாணவர்கள் படிச்சிருப்பாங்க. ஏற்கனவே 2 லட்சம் பேர் 2023-24 24-25 இன்ஸ்பெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ இருந்த வேல்ராஜ் வைஸ் சான்சலர் அவர் என்ன சொன்னார்? ஆமாம்மா, அவங்க சொன்னது உண்மைதான், இது போலியாக தான் நடந்திருக்கு, பேராசிரியர்கள் போலியாக கணக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறார்கள், இந்த வருஷமும் நடந்திருக்கு அப்படின்னு அவரே ஒத்துக்கிட்டாரும் கூட. 2000 பேராசிரியர்களுக்கு நாங்கள் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னாங்க. அதில் வெறும் 25% மட்டும்தான் டேர்ன் அவுட் ஆகியிருந்தாங்க. நேரடியாக இல்லை சார், நான் ஒரு இடத்துல தான் வேலை செய்கிறேன், இந்த இடம் என்னை போலியாக கல்லூரிகள் கணக்கு காண்பித்திருக்கு அப்படின்னு விட்னஸ் பண்ணதெல்லாம் நடந்தது. அதற்கு பிறகு நம்ம ஃபாலோஅப்பில் இந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி 25 ஜூலை போடுவாங்க. ஏறக்குறைய ஒரு வருஷம் ஆச்சு.
அவங்களுக்கு ஒரு வார காலம் தான் டைம். நம்ம வெளியிட்ட அறிக்கை எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குன்னு கண்டுபிடிச்சி தக்க நடவடிக்கையை பரிந்துரைத்திருக்கணும். இது வரைக்கும் செய்யலை. நம்ம அதுக்கு பிறகு என்ன பண்ணோன்னா பரந்தாமன் சொல்லி சிண்டிகேட் மெம்பர், டிஎம்கே எம்எல்ஏ, நம்ம எழும்பூர் எம்எல்ஏ, அவர் சிண்டிகேட் மெம்பரும் கூட, ஆட்சி மன்ற குழு உறுப்பினர். ஆமாம், அவருக்கு போய் நம்ம இதை கொடுத்து நீங்கள் அங்கே அந்த சிண்டிகேட் மீட்டிங்கில் இதை பற்றின வலுவான கேள்விகளை எழுப்புங்க, தவறு செய்தவர்கள் தண்டனை வாங்கி கொடுங்க, இது விரைவுபடுத்துங்க. ஏன்னா இந்த வருஷம் 2 லட்சம் மாணவர்கள் படிக்க போகிறாங்கன்னு போன ஆண்டே சொல்லியிருந்தோம். நீங்கள் பரந்தாமனை பார்த்தது எப்போ? இந்த வருஷமா போன ஆண்டே. நம்ம இதை வெளியிட்ட அடுத்த வாரத்திலேயே சிண்டிகேட் மீட்டிங் அறிவிக்கிறதா இருந்தது. அப்போ அதை பார்த்தோம். அதற்கு பிறகு இந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டியோடைய சேர்மன், சீஃபாக இருந்த டோட்டோட கமிஷனர் ஆப்ரஹாம் ஐஏஎஸ், அவரை நேராக போய் பார்த்து இந்த 300 பக்க ஆவணங்களை கொடுத்து இதில் ஒவ்வொன்றா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் எப்போ வேணாலும் எங்களை கூப்பிடுங்க, நாங்கள் இந்த ஃபேக்ட் ஃபைண்டிங்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க தயாராக இருக்கோம், எப்படியோ மாணவர்களுக்கு நல்ல தரமான கல்வி கிடைக்கணும், நீங்கள் எவ்வளோ வேணாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லி தரவுகளை கொடுத்துட்டு வந்தோம். இது வரைக்கும் ஒரு முறை கூட விளக்கம் கேட்குறதுக்கு அவங்க அழைக்கவே இல்லை. அதுக்கு பிறகு முதலமைச்சருடைய அந்த 1.5 நாள் நமக்கு தெரியும் சட்டமன்ற ட்ராமா ஒன்று நடந்தது. ஏன் ட்ராமா சொல்லணும்னா அது ஒரு 5-6 நாள் நடக்கும்னு எதிர்பார்ப்பு இருந்தது. அப்போ அந்த சிறப்பு கவன ஈர்ப்பு கடிதம் ஒன்று முதலமைச்சருக்கு சட்டமன்றத்துக்கு முன்பாக 2024 நவம்பர் மாதத்தில் அனுப்பியிருக்கோம். சிறப்பு கவன ஈர்ப்பு எதுக்காகனா, நீங்கள் ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி போட்டு 4 மாதங்கள் ஆயிடுச்சு, சீக்கிரமாக டேபிள் பண்ணுங்கள், எக்ஸாம் வரப்போ செமஸ்டர் வரப்போகுது, அடுத்த ஆண்டு அதாவது இப்போ நடக்கிற ஆண்டுக்கான மாணவர்கள் சேர்க்கை இன்ஸ்பெக்ஷன்லாம் நடக்க போகுது சார், இப்போயாவது நீங்கள் டேபிள் பண்ணுங்கள் அப்படின்னு முதலமைச்சருக்கு அனுப்பணும். இது வரைக்கும் அதுலேயும் பதில் இல்லை. அதற்கு பிறகு புதிய ஆதாரங்கள் நம்ம இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தொடர்ந்து வாட்ச். இது வரைக்கும் கடந்த ஆண்டு, இப்போ நடப்பாண்டுக்கான கூடுதல் ஆதாரம் கொடுக்குறோம். நம்ம இந்த ட்ராக்கை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அப்பப்போ கடிதங்கள் அனுப்புகிறோம், அப்பப்போ நினைவூட்டல்கள் செய்கிறோம், அப்பப்போ அண்ணா யூனிவர்சிட்டி நிர்வாகத்தையும் கேள்வி கேட்குறோம், உயர்கல்வி அமைச்சர் செக்ரட்டரிக்குமே கேள்வி கேட்டுகிட்டே தான் இருக்கும். பட் இதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, எந்த விதமான வேலையும் செய்யலைன்றது ஒரு ஆதாரத்தில் நமக்கு புரிபடுது. கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய ஆட்சி மன்ற குழு கூட்டம் ஒன்று நடந்துச்சு கடந்த ஆண்டில், 3 முறை நடந்துருச்சு. ஆமாம், அதற்கு ஒரு கூட்டத்தில் இது போன்ற போலியான சான்றிதழ் அல்லது போலியான நியமனம் போல கணக்கு காட்டினா அவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை, கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும்னு ஆட்சி மன்ற குழு பேசுனாங்க. நீங்கள் சொன்ன அந்த சிண்டிகேட் மீட்டிங்கில் ஆட்சி மன்ற குழு கவனத்தில் நாங்கள் உறுதியாக நடவடிக்கை எடுப்போம், குற்றவியல் பரிந்துரை போட்டாங்க, சர்டிஃபிகேட்டை நாங்கள் இது பண்ண போகிறோம், ரத்து பண்ண போகிறோம்லாம் சொன்னாங்க. அது எப்போ பண்ண போகிறீங்கன்னு கேட்கும்போது வரவேற்கக்கூடிய ஆட்சி மன்ற கூட்டத்தில் சிண்டிகேட் மீட்டிங்கில் பண்ணுவோம் நாங்கள். அதற்கு பிறகு 2 சிண்டிகேட் மீட்டிங் நடந்துருச்சு, எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதில் குறிப்பாக நம்ம இந்த மார்ச்சில் நமக்கு இன்னும் ஒரு கூடுதல் ஆதாரம் கிடைக்குது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கெஸ்ட் லெக்சராக இருக்கக்கூடிய, அரசாங்கத்துடைய கெஸ்ட் லெக்சராக இருக்கக்கூடிய ஜே ராமகிருஷ்ணன் ஒருத்தர், அவர் இன்றைக்கும் கள்ளக்குறிச்சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் கெஸ்ட் லெக்சராக இருக்கிறார், ஆங்கில துறையில் இருக்கிறார். அவர் இந்த கல்லூரிகளில், தனியார் இன்ஜினியரிங் கல்லூரிகளில் 5 கல்லூரிகளில் நான் முழு நேர பேராசிரியராக இருக்கிறேன்னு சொல்லி அங்கே விட்னஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. இவர் தான் ஒரு சான்றிதழ் அங்கே கொடுத்துருக்கிறார். அவருக்கு இதுவரைக்கும் எந்த விதமான நோட்டீஸோ இன்ஃபர்மேஷனோ விளக்கமோ எதுவுமே செய்யலை. அவர் இன்றைக்கும் அரசு ஊதியம் வாங்கிக்கிட்டு கள்ளக்குறிச்சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இப்படி 5 கணக்கில் காண்பித்தவர் அங்கே எப்படி கிளாஸ் எடுப்பார்? கூடுதலாகவே வருமானம் வரும்போது அங்கே பசங்களுக்கு எப்படி எடுப்பாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அவருக்கு எந்த விதமான நோட்டீஸு விளக்கமோ கேட்கவே இல்லை. இப்போ இது நமக்கு எப்போ தெரிய வருதுன்னா, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் எக்ஸாமினர்ஷிப்னு டேட்டாபேஸ் கொடுக்குறாங்க. 25-26க்கான தேர்தல் கட்டுப்பாட்டாளர்கள், தேர்வு நெறியாளர்கள், கண்காணிப்பாளர்கள் ஒரு பட்டியல் வெளியிடுறாங்க. அதில் இவர் பேர் இருக்கிறத நம்ம கூடுதல் ஆதாரமாக கொடுத்து, சார் நீங்கள் அவர் மீது இன்னும் நடவடிக்கை எடுக்கலை, இந்த ஆண்டு வேறு 2 லட்சம் மாணவர்கள் வரப்போகிறாங்க, எதையாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் அனுப்பணும். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. அதற்கு பிறகு இங்கே புதிதாக இந்த ஆண்டுக்கான இன்ஸ்பெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நமக்கு ஏற்கனவே 2 வருஷ டேட்டாபேஸ் வெளியிலேயே வரலை. என்ன நடந்துச்சு, என்ன பண்ணாங்க, என்ன நடந்துச்சுன்னு இது வரைக்கும் தெரியலை. இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, அந்த கல்லூரிகள் உருப்படியாக தயாராகிருக்கா இல்லையா? இதில் பெரும்பாலும் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், இவங்களோட கல்லூரிகள்லாம் இருக்குது. அது எல்லா கட்சி சார்ந்தவங்களுமே இருக்குது. அதிமுக, திமுக, பிஜேபி, காங்கிரஸ், ஈவன் பாமக உட்பட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஆட்சி அதிகாரத்து பக்கத்தில் உள்ளவங்க, அதிகாரத்துக்கு பக்கத்தில் உள்ள கல்லூரிகள் மீது பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்கலாம், சின்ன கல்லூரிகள் மீது எப்படி எடுத்திருப்பாங்க? அப்போ மாணவர்களுக்கு எப்படி தரமான கல்வி சேர்ப்பாங்க? நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் வேறு போகிறீங்க, முழுவதுமாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்க. நம்ம கேட்போம். இந்த குழு போய் எந்த ஆய்வும் பண்ணலை, பல்கலைக்கழகத்திலேருந்து குழு எதுவுமே இந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் என்ன வேலை செஞ்சுருக்காங்கன்னு நம்மளை பொறுத்த வரைக்கும் 0. ஏன்னா நம்ம புதிய ஆதாரமே கொடுத்துருக்கோம், இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. ஒரு விவரம் கூட சிண்டிகேட் மீட்டிங்லையுமே வைக்கல, வெளிப்படைத்தன்மை வெளியில் வைக்கவே இல்லை. நமக்கு இது வரைக்கும் என்ன கேட்குறோன்னா, இந்த மூவர் குழு என்னதான் நடந்திருக்கு, எதுவுமே பண்ணலை,
நம்ம இன்றைக்கி நம்மகிட்ட ஆதாரம் இருக்குது, அதான் சொல்லுது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வருஷம் இன்ஸ்பெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏற்கனவே NAC அக்ரெடியேஷன், NBA அக்ரெடியேஷனுக்கெலாம் வீடியோ ரெக்கார்டு தான். அப்போ அதை முன்னிட்டு இந்த முறை முழுவதுமாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்கள், அண்ணா பல்கலைக்கழகத்துடைய இன்ஸ்பெக்ஷன் போகிறவங்க நீங்கள் பண்ணுங்கன்னு வச்சுருந்தோம். அந்த ஒரு கோரிக்கையை அண்ணா யூனிவர்சிட்டி ஏற்றுக்கிட்டு இருக்கு. எல்லா கல்லூரிகளும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். அதனால தான் இன்றைக்கி ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னால் என்ன சொன்னாங்க, 400 கல்லூரிகளில் டெஃபிஷியன்சி இருக்குது. 460ல் 400 கல்லூரிகளில் டெஃபிஷியன்சினா என்ன? இன்றைக்கி ஒரு இடத்துல சுவிட்ச் இல்லை, ஒரு கம்ப்யூட்டர் இல்லை, ஒரு பிரிண்டர் இல்லைன்றது டெஃபிஷியன்சி இல்லை. முக்கியமான டெஃபிஷியன்சி என்ன? ஆசிரியர்கள், போதுமான ஆசிரியர்கள் இருக்காங்களா இல்லையா, அதுதான் டெஃபிஷியன்சி. மாணவர்களுக்கு உரிய லேப் இருக்கா இல்லையா, இதுதான் டெஃபிஷியன்சி. இதுதான் பெரிய அளவில் டெஃபிஷியன்சினே சொல்லுவோம். அப்போ இந்த டெஃபிஷியன்சி குறைபாடுகள் இருக்குது, இப்போ இது போன்ற குறைபாடுகள் இருக்குது 400 கல்லூரிகளும் சொன்னாங்க. நம்ம உடனடியாக கடிதம் அனுப்புகிறோம், அரசுக்கு நினைவூட்டல் பண்ணுறோம், நீங்கள் வெளியிடுங்க சார். இங்கே கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, கலந்தாய்வு நடக்க போது 2 லட்சம் மாணவர்கள். இந்த முறை சொல்ல போனால் ஒரு 30,000 சீட்டு கூடுதலாக வேறு கிடைக்குது. ஏன்னா இன்றைக்கி நியூமரஸ் கவுண்ட் உள்ளார வர்றாங்க. சிடி, ஐடி, ஏஐக்கு வந்து உள்ளார பாடப்பிரிவுகள், புதிய பாடப்பிரிவுகள் அது வர்றாங்க. அப்போ நீங்கள் மாணவர்களுக்கு ஒரு அடிப்படை உரிமை, நான் படிக்க போகிற கல்லூரி தரமானதா இல்லையா எனக்கு தெரியணும். என்னோட பெற்றோர்கள் எனக்காக பணம் கட்ட வர்றாங்கல்ல, அப்போ அந்த பைசாவுக்கு உறுதி சொல்ல வேண்டியது யார்? தரமான கட்டமைப்புன்னு சர்டிஃபை பண்ணுறது யார்? அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஸ்பெக்ஷன் டீம். அவங்க வாயே திறக்கலை. அதே போல் உயர்கல்வித்துறை அமைச்சர், உயர்கல்வித்துறை செக்ரட்டரி கோவி செலியன், அமைச்சர் பி சங்கர், இவங்க இந்த தரவுகளை வெளியிட்டு இருக்கணுமா இல்லையா? கவுன்சிலிங்க்கு முன்னால் குறைந்தபட்சம் கொடுத்துருக்கணுமா இல்லையா? இது வரைக்கும் வெளியிடலை. இப்போ இந்த கல்லூரிகள் நீங்கள் ஆய்வு பண்ணுறதா சொல்லியிருக்கீங்களா? எந்தெந்த கல்லூரிகள் இதுபோல் ஒரே பேராசிரியர் பல இடங்களில் பணியாற்றுறது மாதிரி நீங்கள் பார்த்த வகையில்? நாம் ஏற்கனவே போன முறை வெளியிட்ட 1-2 விவரங்களை சேர்த்து சொல்கிறேன். இல்லை, இப்போ டாப் 10 சொல்கிறது மாதிரி, டாப் 10 மாதிரி, டாப் 10 உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இந்த முறை அவங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணதுனால தான் இப்போ நேற்றைய தினம் இன்றைய தினம்லாம் என்ன சொல்கிறாங்க, 141 கல்லூரிகளில் தான் டெஃபிஷியன்சி இருக்காங்க. முதல்ல 400ன்னாங்க, இப்போ 141ன்றாங்க. எல்லா இடங்களையும் நாங்கள் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார், நாங்கள் ஆய்வு செஞ்சுட்டோம் சார், நீங்கள் நல்ல நம்பி படிங்க, இந்த கல்லூரி நல்லது சார், நீங்கள் தரவுகளை வெளியிட்டுருங்க சார், எங்கள் மாணவர்கள் பார்த்துக்கிட்டோம் அது தரமான கல்லூரியா இல்லையான்றதான் நம்ம கேள்வி. இப்போ நம்ம வெளியிட்டதில் இப்போ பி மாரிச்சாமின்னு ஒரு பேராசிரியர், முனைவர் எஸ் மாரிச்சாமி 11 கல்லூரிகளை, தனலட்சுமி சீனிவாசன் அவர் டிஎம்கே எம்எல்ஏ, மணச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவன் நினைக்கிறேன், அவருடைய குரூப் ஆஃப் அவங்க ஒரு யூனிவர்சிட்டியும் வச்சுருக்கிறாங்க, தனலட்சுமி சீனிவாசன் இன்ஜினியரிங் கல்லூரி. அதுக்கடுத்து எம்ஆர்கே இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கடலூர், நம்ம வேளாண் துறை அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவங்களுடைய கல்லூரி. இந்த மாரிச்சாமின்ற அவர் இந்த 2 கல்லூரிகள் தாண்டி 11 கல்லூரிகள் வேலை செய்கிறார். அதில் 2 தான் இது. அதே போல் ஏகேடி மெமோரியல் காலேஜ், ஏஆர்ஜே ஏஞ்சல் காலேஜ், ஃபாத்திமா கதிர் காலேஜ், மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை, ரங்கநாயகி வரதராஜு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விருதுநகர், ஆர் ரேஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம், ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காஞ்சிபுரம், இது ஒருத்தர். அதே போல் முரளி பாபு, முனைவர் கே முரளி பாபு, அன்னை மாதம்மாள் சீலா, அப்புறம் தனலட்சுமி சீனிவாசன், இந்திரா கணேசன் காலேஜ் சிண்டிகேட் மெம்பர், அண்ணா யூனிவர்சிட்டியோடைய சிண்டிகேட் மெம்பர். அந்த கல்லூரியிலேயே கோஸ்ட் ஃபேக்கல்ட்டி இருக்கிறாங்க. அப்போ சிண்டிகேட் மெம்பரும் இந்த கோஸ்ட் ஃபேக்கல்ட்டிக்கு இணைப்பாக இருக்கிறாங்க, சப்போர்ட்டாக இருக்கிறாங்க, மோசடிக்கு பக்கபலமாக இருக்கிறாங்க. அதுக்காக தான் சிண்டிகேட் மெம்பராக ஆகுறாங்களோ என்னமோ. சிஎஸ்என் காலேஜ், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா, செயின்ட் மதர் தெரசா, ஆதித்யா இன்ஸ்டியூட், கேஎஸ்கே காலேஜ், இது மாதிரி கல்லூரிகள் 224 கல்லூரி பட்டியல்கள் வெளியிட்டிருக்கும். இப்போ நமக்கு என்ன கேள்வினா, இந்த வருஷம், இது போன வருஷம் வச்சுக்கோங்க, இந்த வருஷம் டேட்டாபேஸ் இது வரைக்கும் வெளில வரலை. ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக அண்ணா பல்கலைக்கழகத்திலேருந்து ஒரு காலேஜ் அந்த இன்ஃபர்மேஷன் வெளியிட்டாங்க. 141 காலேஜுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். அது நோட்டீஸ் மட்டும் தான், கல்லூரி பட்டியல் வெளில வரல. இந்த 16 கல்லூரிகளுக்கு வந்து நம்மள்ட்ட டேட்டாபேஸ் கொடுத்தாங்க, எந்தெந்த கல்லூரி 0 இந்த வருஷம் இன்டேக். அதில் 11 கோஸ்ட் ஃபேக்கல்ட்டி இருக்கிற ஒரு கல்லூரியும் தடை செய்யப்பட்டிருக்கு, அட்மிஷன் இந்த முறை இல்லை. அதில் வேறு காரணங்கள்லாம் சொல்கிறாங்க, நம்ம கொடுத்த காரணம் மட்டுமா இன்னும் முழுசாக தெரியல. இதில் சிக்கல் எங்கன்னா, இந்த 534 பக்கங்கள் கொண்ட கல்லூரி இன்ஃபர்மேஷனை வெளியிட்டாங்க. அதில் இப்போ தனலட்சுமி சீனிவாசன் சொன்னல, அவங்க கல்லூரியில் போன வருஷம் பிளேஸ்மெண்ட் மட்டும் 92%. 34 பேராசிரியர்களை போலியாக இருந்தவர்களாக கணக்கு காண்பிக்கப்பட்ட கல்லூரி தான் தனலட்சுமி சீனிவாசன், நம்ம மணச்சநல்லூர் எம்எல்ஏவோட இன்ஜினியரிங் காலேஜ். அந்த காலேஜில் தன்னுடைய இடத்துல வேக்கண்ட் இருக்கும்போதே வேலைக்கு ஆள் எடுக்காதவங்க
இவங்க இடத்துல 92% பிளேஸ்மெண்ட். அண்ணா யூனிவர்சிட்டியில அண்ணாசியோட கான்ஸ்டியூஷன் காலேஜ்லேயே இவ்வளவு அவ்வளோ இல்லை இருக்காது. நீங்கள் கேட்டது சரியான கேள்வி. அண்ணா யூனிவர்சிட்டியோட கான்ஸ்டியூட்டட் காலேஜஸில் கிண்டியில் சிஜி கேம்பஸில் 62% தான் பிளேஸ்மெண்ட்டு. இன்னும் ஏசிடி எஸ்ஐபியோட டேட்டா பேஸ்லாம் வெளில வரல. எம்ஐடி 80%, விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய யூனிட் 1ல 71%. இதெல்லாம் பிளேஸ்மெண்ட். இது பிளேஸ்மெண்ட் சொல்றீங்க. பிளேஸ்மெண்ட் திருவண்ணாமலை யூனிட்ல வந்து நம்ம பேசலாம். நீங்க கல்லூரிகள் சொல்ற பட்டியல்ல இப்போ இருக்கிற தமிழக அமைச்சர்களுடைய கல்லூரிகள் அந்த பட்டியல்ல இருக்கு. அதுல இன்னொரு கேள்வியும் வருது சார். இப்போ சேர்க்கை நடந்துகிட்டு இருக்க காலகட்டம், கலந்தாய்வுக்கு மாணவர்கள் பெற்றோர்கள் இதை ரொம்ப ஆர்வமாக இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நம்ம குற்றச்சாட்டு வைக்கிறது பொறியியல் படிப்பு இது இப்போ மட்டுமே 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு படிக்கிறவர்கள் மட்டுமே எண்ணிக்கை மட்டுமே 6,25,947 பேர் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்காங்க. 2 லட்சம் பேர் புதுசாக வரப்போகிறாங்க. 8 லட்சம் பேர் மாணவர்கள் பெற்றோர்கள் பார்க்கிற ஒரு முக்கியமான விஷயம். எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்கள் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி வருது. தமிழ்நாட்டில் கேள்விக்குறியாகும் பொறியியல் படிப்புகள் என்னவாக போகிறது, மாணவர்களுடைய எதிர்காலம் என்று தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். அறப்போர் இயக்கத்தினுடைய ராதாகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். சார், நான் இடைவேளைக்கு முன்பு ஒரு கேள்வி வச்சேன். ஒரு ஆதாரம்லாம் எப்படி எடுத்தோம்? ஆமாம், எந்த அடிப்படை? ஏன்னா அது எல்லா பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் எழுகிற ஒரு கேள்வி. அது இன்றைக்குமே நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட் போங்க. அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் வெப்சைட் போயிட்டு அதில் அஃபிலியேஷன் ஒரு டேப் இருக்கும். அஃபிலியேஷனை கிளிக் பண்ணால் அஃபிலியேஷன் ஒரு விங்கே இருக்குது. அதுக்கு ஒரு கிரிதேவ்னு சொல்லி இப்போ ஒரு டைரக்டரோட தான் இருக்கும். அந்த சைட்டுக்கு போயிடும். அஃபிலியேஷன் சிஏன்னு சொல்லுவோம், சென்டர் ஃபார் அஃபிலியேஷன். அதுக்கு போனதுக்கு பிறகு மண்டல வாரிகளாக இருக்கும். சென்னை, அதே போல் கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, அது மாதிரி ஒரு மண்டல வாரியாக இருக்கும். அந்த மண்டலங்களுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஒவ்வொரு மாவட்டமாக இருக்கும். அந்த மாவட்டத்துக்குள்ளே போனீங்கன்னா அந்த கல்லூரிகள் பட்டியல் அதில் இருக்கும். ஒவ்வொரு மாவட்டங்களையும் குறைந்தபட்சம் ஒரு 10ல் ஆரம்பித்து 30 வரைக்கும் இருக்குது. அதுக்குள்ளே போனதுக்கு பிறகு இன்றைக்கி ஃபேக்கல்ட்டியோடைய ஃபோட்டோவோட பார்க்கலாம். நம்ம இதை வெளியிட்டதில் இதில் ஃபோட்டோலாம் பெரிய இல்லை. ஒருத்தர் மறு வச்ச மாதிரி இந்த படங்களில் பார்க்குறது போல் மறு வச்சா ஒருத்தர், மறு இல்லைன்னா ஒருத்தர் இருப்பாங்கள்ல. இதில் அது கூட பண்ணலை. ஃபோட்டோவை நேராக ஓட்டினா மாரிச்சாமி, எஸ் இந்த காலேஜில் வேலை செய்கிறார். ஃபோட்டோ இப்படி திருப்பி ஓட்டினா இந்த காலேஜில் வேலை செய்கிறார், அதே மாரிச்சாமி. அதே போல் சட்டம் மாற்றிருந்தாங்கன்னா இந்த கல்லூரியில் வேலை செய்கிறதா அர்த்தம். வேறு சட்டம் போட்டிருந்தாங்கன்னா இந்த கல்லூரியில் வேலை இந்த ஃபோட்டோவோடவே இன்றைக்கி இருக்குது. நம்ம அந்த பட்டியலை வெளியிட்டிருக்கோம். இதில் இந்த நீங்கள் கேட்ட அந்த டாப் 10 கல்லூரிகள், தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி செங்கல்பட்டில் 34 பேர் பேராசிரியர்கள். ஒரே போலியா பேராசிரியர்கள் காட்டியிருக்கிற கணக்கு காண்பித்தது. அங்கே தனலட்சுமி ஒன்று. 2வது டிஜே இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி செங்கல்பட்டு 33 பேர். ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காஞ்சிபுரம் 27. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி காஞ்சிபுரம் 23. மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை 21. அப்போலோ இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம் 17. இதில் அப்போலோ காலேஜோட எந்த விவரங்களும் வெளியே கிடைக்காதுங்க. அது ப்ரொப்பரைட்டர் யார், இல்லை சேர்மன் யார், எந்த விவரங்களுமே வெப்சைட்லையுமே இல்லை. அதே போல் ஏவிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் 16 பேர். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி திருவள்ளூர் 16 பேர். சத்யம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கன்னியாகுமரி 15. அருள்மிகு மீனாட்சி அம்மன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருவண்ணாமலை 14. இது டாப் 10 லிஸ்ட்டு. இந்த கல்லூரிகள் 34 ஆரம்பித்து அதிகபட்சம் 2க்கு மேலே உள்ளவங்க தான் வெளியிட்டிருக்கும். இது எல்லாமே இணையதளத்தை நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். அறப்போரோட வெப்சைட்லேயுமே இருக்குது, அறப்போரோட பேஜில் பார்க்கலாம். நீங்கள் கூகுளில் போனீங்கன்னா அந்த ட்விட்டர் ஹேண்டில்லையுமே இருக்குது எந்தெந்த காலேஜுகள் இதெல்லாம் நம்ம வெளியிட்டது. இப்போ நீங்கள் கேட்ட அந்த இவங்க அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், இதில் நமக்கு எங்கே பிரச்சனைனா இப்போ வெளியிட்டிருக்காங்கல்ல எந்த கல்லூரிகளில் என்ன இருக்குது. அப்போ முதல்ல மாணவர்கள் என்ன பார்ப்பாங்கன்னா பிளேஸ்மெண்ட்டு பார்ப்பாங்க. இந்த பிளேஸ்மெண்ட்டு பார்க்கும்போது 34 ஃபேக்கல்ட்டியை கோஸ்ட்டாக காமிச்ச தனலட்சுமி சீனிவாசனில் 92% பிளேஸ்மெண்ட்டுன்றாங்க. இது அண்ணா யூனிவர்சிட்டியோடைய காலேஜ் இன்ஃபோவில் இருக்குது. இது யார் விசாரிச்சிருக்கு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு ஒரு ப்ராடக்ட்டில் போடுவாங்களே, அண்ணா யூனிவர்சிட்டி இந்த கைட்லைனில் முன்னால் போட்டிருக்காங்க. இது காலேஜுகள் கொடுத்த தகவலை அப்படியே அப்லோட் பண்ணியிருக்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் இருக்குது. எந்த வெரிஃபிகேஷன் இல்லை. நமக்கு என்ன கேள்வினா, தன்னுடைய கல்லூரியில் 34 பேராசிரியர்களுக்கு வேலை வழங்க வேண்டிய சூழல்ல ஒன்று படிப்பு சரியாக கொடுத்துருப்பாங்களா இல்லையான்னு ஒரு பெரிய கேள்வி. 2வது இவங்க எப்படி வேலைக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்கன்னு ஒரு முன்னுக்கு பின் முரணாக இருக்குல்ல. அப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1000 பேர் இங்கே சேர்ந்துருக்காங்கன்னா 920 பேருக்கு வேலை கிடைத்து விட்டதாகவும் 80 பேர் மட்டும்தான் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி ஏன் வேலையை தேடி வந்துக்கிட்டு இருக்காங்க? சர்வீஸ் டொமைனில் குறிப்பாக இந்த டெலிவரி செக்ஷன் இருக்கு இல்லையா, ராப்பிடோ, இதிலெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் நான் பயணம் பண்ணும்போது கேட்குறேன், என்ன படிச்சிருக்கீங்க? எல்லாருமே இன்ஜினியரிங் சொல்கிறாங்க. பெரும்பாலானவங்க நமக்கு என்னென்னா படித்த படிப்புக்கு வேலைன்றது ஒரு பக்கம், குறைந்தபட்சம் நல்ல வேலை செய்கிறது எல்லாருக்குமே ஆசை. அதுக்கு தான் இங்கே போய் சேர்றாங்க. இது ஒரு கல்லூரி. அடுத்து கிங்ஸ்டன் இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம வேலூர் டிஸ்ட்ரிக்ட்
இவர் யாருன்னா டாக்டர் டிஎம்கேவுடைய எம்பி கதிரானந்த் இருக்கார்ல, நீர்வளத்துறை அமைச்சர் அவருடைய கல்லூரி தான். எம்பி கதிரானந்த் அவருடைய டிஎம்கே எம்பி கதிரானந்த் அவரோட கல்லூரி தான் கிங்ஸ்டன் இன்ஜினியரிங் காலேஜ். இவர் நம்ம கோஸ்ட் ஃபேக்கல்ட்டிஸில் இருக்குது. இவங்க கல்லூரியில் பிளேஸ்மெண்ட் 87%. 100 பேருக்கு 87 பேருக்கு வேலை கிடைச்சிருச்சு. எவ்வளோ பேராசிரியர்களை தவறாக கணக்கு காமிச்சிருக்காங்க, அது கவுண்ட் இதில் இருக்குது, டேட்டா பேஸில் இருக்குது, உடனே எடுத்து சொல்லணும். அதே போல் அடுத்து வேளாண் துறை அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம், அவங்க வந்து 94%. கல்லூரி பேர் எம்ஆர்கே இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கடலூர் மாவட்டம். இதில் 94%. இங்கே சேர்ந்தவங்களை 94 பேருக்கு வேலை கிடைச்சிருச்சு, ஒரு 5-6 பேருக்கு தான் வேலை கிடைக்கல அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவருடைய கல்லூரி கற்பக விநாயக காலேஜ் இன்ஜினியரிங் டெக்னாலஜி நம்ம செங்கல்பட்டு, அதில் பார்த்தீங்கன்னா 95%. 100 பேர் அந்த படிச்சிருக்காங்க, 95 பேருக்கு வேலை கிடச்சிருச்சான், 5 பேருக்கு தான் கிடைக்கலையா. இப்போ இவங்க எல்லாமே இந்த கோஸ்ட் ஃபேக்கல்ட்டி லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. 3, 5, 10 அது மாதிரி வேறு வேறு கல்லூரிகளில் பேராசிரியர் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும். இன்னும் உள்ளுக்குள்ளே எவ்வளோ இருக்குன்னு யூனிவர்சிட்டிக்கு தெரிஞ்சிருக்கும். நமக்கு என்ன பிரச்சனைனா, ஒரு ஆளும் வர்க்கம் அதிகார மையத்தில் இருக்கவங்க இன்னைக்கு இவங்க கல்லூரி விவரங்களை வெளியிடுங்க, எங்கள் இதில் தெரியாமல் வந்துருச்சுங்க இப்படிலாம் நம்ப சொல்கிறீங்களா? ஒருத்தர் இந்த தகவல் தவறாக இருந்தால் கூட அவங்க வெளிப்படையாக அறிவிக்கட்டும். இப்போ அடிப்படை சொல்லுங்கன்னு தான் சொல்கிறோம். நம்ம என்ன சொல்கிறோம், இந்த அறிவிப்புகள் எந்த பிளேஸ்மெண்ட் அடிப்படையில் வெளியிட்டுங்க, இவ்வளோ மாணவர்கள் இங்கே சேர்ந்துருக்கிறாங்க, டேட்டாபேஸ் வெளியிடுங்க சார். ஏன்னா இதை பார்த்து தான் மாணவர்கள் சேர்றாங்க. இதில் குறிப்பாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவருடைய கல்லூரியில் டெபாசிட் ஃபீஸு 2500 ரூபா, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜ் இல்லை, அட்மிஷன் ஃபீஸு 1000 ரூபாய், மினிமம் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் 4950 ரூபாய், மேக்ஸிமம் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் 47,000 ரூபாய். இதுக்கு மேலே வேறு எந்த ஃபீஸும் இல்லை. இப்போ இதில் அதுவும் கொடுக்குறாங்க. 12,000 ரூபா டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவங்க இன்ஸ்டியூட்டில், டெபாசிட் சார்ஜ் இல்லை, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜஸ் இல்லை, அட்மிஷன் சார்ஜஸ் இல்லை. இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குங்களா? இந்த மாதிரி விவரங்களை இப்போ இதில் கொடுத்துருக்க. இப்போ நீங்கள் போன வருஷமும் இந்த பட்டியலை வெளியிட்டீங்க, அதுக்கு முன்னாடியே பட்டியல் வந்துச்சு, இப்போயும் புகார் வருது, ஏன் அமைதியாகவே இருக்கிறாங்க, என்ன காரணம்? அண்ணா யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் 2-3 இடங்களில் பெரிய சிக்கல்கள் இருக்குங்க. ஒன்று, இன்ஸ்பெக்ஷன் கமிட்டிக்கு தெரியாமல் இந்த விவரங்கள் இல்லை. இன்ஸ்பெக்ஷன் போனவங்க நீங்கள் கேட்டிங்களே, இதில் ஆன்லைனில் மட்டுமே இல்லை, நம்ம ஆர்டிஐ போட்டு வாங்கின ஒரு விவரத்தை மட்டும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். முனைவர் ஜே காளியப்பன் அவர் வந்து ஜூன் 5ஆம் தேதி எஸ்எம்கே ஃபோம்ரா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி செங்கல்பட்டில் இருக்கிறாரு. அதே ஜூன் 5ஆம் தேதி அன்னை மாதம்மாள் சீலா இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல்லையும் இருக்கிறார். 2 கல்லூரிகளில் இருக்கிறதா இந்த அண்ணா யூனிவர்சிட்டியோட இன்ஸ்பெக்ஷன் டீம் சொல்லுது. எப்படி 2 மாவட்டங்களில் 2 கல்லூரிகளில் ஒரே நாளில் இருக்க முடியும்? 2 வெவ்வேறு தூரத்தில் இருக்கு. ஆமாம், இது ஆர்டியில் வாங்குது, நாமக்கல் இது ஆர்டியில் வாங்குது. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா டாக்டர் எஸ் கண்ணன், அவர் கோயம்புத்தூரில் இருக்கிறார் 18/8/5. அதே 18/5 அன்னைக்கு மாதா இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரத்தில், கோயம்புத்தூர் ஒன்று காஞ்சிபுரம் ஒன்று. அப்போது இந்த ஆர்டிஐலே நமக்கு தெளிவாக தெரியுது, ஆன்லைன்லேயும் தெரியுது அண்ணா யூனிவர்சிட்டியுடைய இன்ஸ்பெக்ஷன் டீம் என்ன பண்ணாங்க. இவங்களுக்கு தெரியாமல் இந்த மோசடிகள் வர வாய்ப்பில்லை. இவங்க தனிப்பட்ட ரீதியாக செயல்பட முடியுமானா அப்போ அதுக்கு தானே ரிஜிஸ்டராக இருக்கிறாரு பிரகாஷ், ரிஜிஸ்டர் இல்லை, அப்போ உயர்கல்வித்துறை அமைச்சர் இருக்கிறார், அவர் இருந்தார். இந்த ஆய்வுக்குழுவெல்லாம் பேருக்கு தான் அமைச்சிருக்காங்க, கண் தொடர்புக்கு போயிட்டு வராங்க, ஆதாரபூர்வமாக தெரிஞ்சும் எந்த நடவடிக்கையும் இல்லை அப்படின்னா என்ன அவங்களுடைய நோக்கம், என்ன காரணம்? அது என்ன, ஏதாவது வேறு ஏதாவது தனி பலன்கள் பெற்றிருக்காங்களோ? இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, இவங்களுக்கெல்லாம் ரெசார்ட்டு புக் பண்ணி கொடுத்துட்டாங்க, இப்போ 5 ஸ்டார் ஹோட்டல் புக் பண்ணி கொடுத்துருவாங்க, நேராக அங்கே போவாங்க சார், ஒரு பிரிண்டர் இருக்கும், கல்லூரிகள் ஒவ்வொரு 10லேருந்து 11 மணிக்கு ஒரு கல்லூரியிலேருந்து வருவாங்களாம், எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்ததுக்கப்புறம் சைன் பண்ணதுக்கப்புறம் போயிடுவாங்களாம். அடுத்து 11-12 வேறு ஒரு கல்லூரி. இது போல் வாங்கப்பட்டதால் நம்ம நிறைய கேள்விப்படும். இன்னும் மோசமான சம்பவங்கள் சூழல்கள் தான் இருக்குது. ஆனால் உண்மையிலேயே நமக்கு என்ன கேள்வினா, இப்போ 420 கல்லூரிகள் நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்களே, டேட்டாபேஸ் உங்கள்கிட்ட இருக்குல்ல, அந்த கட்டமைப்பு வீடியோ இருக்குல்ல, இது எல்லாத்தையும் வெளியிட்டுருங்க சார். ஏன்னா ஒவ்வொருத்தனும் எப்படியாவது லைஃப்பில் முன்னேற முடியாதா அப்படின்னு நம்பி வர்றாங்க சார். எவ்வளோ நிலத்தை விற்று நகையை விற்று கடனை உடனே வாங்கி தான் பொறியியல் படிப்பு, எப்படியாவது என் பையன் படிச்சிடணுப்பா, நல்ல படி படிச்சிடணுப்பா, எங்கேயாவது வேலை கிடச்சிருப்பா, தலைமுறையை மேலே தூக்கிட்டு வந்துருப்பா. இன்றைக்கி இதை நம்பி போகிற மாணவன், ஏன்னா இன்ஜினியரிங் முடிக்கிறவங்களுக்கு பல நாடுகளில் உடனடி வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றதை பார்க்குறோம். அதே போல் இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு படித்தா இன்றைக்கி கிரேடில் கூடுதலாக சேலரி மற்ற விஷயங்கள் பேசுகிறதையும் பார்க்குறோம். அப்போ இந்த இதை பயன்படுத்திக்கிட்டு அரசு பாருங்களேன் எந்த அளவுக்கு மோசமான ஒரு எண்ணம் இருக்குன்னா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு 10-15 இந்த வருஷம் ஓப்பன் பண்ணுறாங்க, ஒரு 10 இன்ஜினியரிங் காலேஜ் கட்டுங்க, 10 ஆர்கிடெக்சர் கல்லூரி கட்டுங்க சார், யார் வேணான்னா. அப்போது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னால் பசங்க கடைநிலையில் வேலை செஞ்சால் போதும், இல்லை மிட் மேனேஜ்மெண்ட்டில் வேலை செஞ்சால் போதும். இல்லை அதுலேயுமே பிரச்சனைகள் இருக்குது சார். 180 காலேஜ் இருக்குது, அது கலை அறிவியல், அதில் 96 காலேஜுக்கு மேலே பிரின்சிபல்ஸ் இல்லை, முதல்வர்கள் இல்லை, பொறுப்பு முதல்வர்கள், பேராசிரியர் பணியிடங்கள் நிறைய, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, உள்கட்டமைப்பு இல்லை, வகுப்பறைகள் இல்லை, நிறைய அந்த குறைகள் ஒரு பக்கம் இருக்குது, அங்கேயும் சரியாக இல்லை.
இப்போது என்னென்னா உயர்கல்வித்துறையில் இந்திய தேசிய சராசரியை விட கூடுதல் அதிகமாக இருக்குது, பெருமிதமான இடம்னு சொல்கிறாங்க. ஆனால் உள்ளே போய் பார்க்குறப்ப எண்ணிக்கை மட்டும்தான் இருக்குது. இவ்வளவு கட்டடம் மட்டும்தாங்க நிறைய இடத்துல இருக்குது. மாணவர்கள் இந்த மாதிரி அட்மிஷன் போகும்போது இந்த பிளேஸ்மெண்ட்டாக நீங்கள் நம்பாதீங்க. நீங்கள் அகாடமிக் ப்ரொஃபைல் பாருங்கள். இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் எல்லாத்தையுமே அதை சொல்லுங்கள் தான் நான் சொல்கிறேன். இங்கே எங்கேயாவது நீங்கள் போகிறீங்கன்னா எந்த இன்ஜினியரிங் காலேஜோ அகாடமிக் ப்ரொஃபைல்னால் கடந்த டிசம்பரில் எத்தனை % மாணவர்கள் பாஸ் பண்ணாங்க, கடந்த ஏப்ரலில் எத்தனை % மாணவர்கள் பாஸ் பண்ணாங்கன்னு இருக்கும். இந்த டேட்டா பேஸை பாருங்கள். மாணவர்கள் இதை ரொம்ப கவனத்தில் கொள்ளுங்க. உண்மையாகவே மாணவர்கள், பெற்றோர்கள் நீங்கள் கவனம் கொடுத்து நல்ல கல்லூரிகளை தேர்ந்தெடுங்க. கூடுமான வரைக்கும் இந்த அதிகார மையத்தோட இணைப்பில் இருக்கும். ஏன்னா அங்கே நடக்கிற தவறுகள் பெரும்பாலும் மறைக்கப்பட்டு விடுகிறது, விசாரிக்கப்படுவதில்லை, ஆதாரத்தோடவே இருக்குல்ல. 2 வருஷம் ஆகி எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இல்லை, அவங்க மீது ஒரு துரும்ப கூட கிள்ளி போடுறதுக்கு திராணி இல்லாத அரசாக தானே இப்போ திமுக அரசு இருக்குது. உண்மையாகவே மாணவர்கள் மீது அக்கறை கொண்ட அரசுனா இந்த டேட்டா பேஸை இன்னைக்கு வெளியிட சொல்லுங்கள். நன்றி சார். உயர்கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வித்துறையில் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற மிக மோசமான நிலை, பேராசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத நிலையில் பல பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது. மாணவர்கள் போராட்டம், பல்கலைக்கழக பேராசிரியர்கள் போராட்டம், நிறைய கலை அறிவியல் கல்லூரிகளில் உரிய உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லை, பேராசிரியர்கள் இல்லை, நூலகர்கள் இல்லை, உடற்கல்வி இயக்குநர்கள் இல்லை என்று நம்ம தொடர்ந்து செய்திகளை பார்த்துட்டு வரோம். ஆனால் உயர்கல்வியில் தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டில் கூடுதல் என்று பெருமிதமாக இந்த அரசு சொல்லுது. ஆனால் அது ஒரு எண்ணிக்கையில் மட்டும்தான் இருக்குது. எண்ணிக்கை இருக்குது, ஆனால் தரம் இல்லை. குவான்டிட்டி இருக்குது, குவாலிட்டி இல்லைங்கிறது மாதிரி தான் அது இருக்குது. இது உயர்கல்வியினுடைய தரத்தை கேள்விக்குள்ளாக்கிறது மட்டுமல்ல, மாணவர்களுடைய எதிர்காலத்தையும் கேள்விக்கு உள்ளாக்கி இருக்கிறது. மாணவர்களுடைய எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு இந்த நிரலின் மூலமாக நாம் தமிழ்நாடு அரசுக்கு வைக்கிற கோரிக்கை, இனியாவது கவனம் செலுத்தி இது போல் ஒரே பேராசிரியர் பல கல்லூரிகளில் பணியாற்றுறதை முதல்ல தடுத்து நிறுத்தணும். பொறியியல் கல்லூரிகள் இருக்கட்டும், கலை அறிவியல் கல்லூரிகளாக இருக்கட்டும், அனைத்து கல்லூரிகளுக்குமே உரிய உள்கட்டமைப்பு வசதியை உறுதி செய்யணும். தவறு செய்த கல்லூரி நிர்வாகங்களுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்கிறதுக்கு ஏஐசிடிக்கு பரிந்துரைக்கணும். தவறு செய்த பேராசிரியர்களுக்கு மீது குற்றவியல் நடவடிக்கை எடுப்போம்னு அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய ஆட்சி மன்ற குழு தீர்மானிச்சிருக்கு. அந்த தீர்மானித்ததை, முடிவு செய்ததை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இவர் போன்ற ராதாகிருஷ்ணன் போன்ற தன்னார்வ செயற்பாட்டாளர்கள் மற்றும் கல்வியாளர்களுடைய வேண்டுகோளாக இருக்குது. இந்த நேரலையில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ராதாகிருஷ்ணன். மீண்டும் ஒரு பேசுபொருளோடு சிறப்பு நேரலையில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருப்போம்.